ஏலியனை பார்த்தாராம். ஹைதராபாத்ல ஏலியனை பார்த்தாராம். அதை நாங்கள் 2 பேரும் நம்பலை. நாங்கள் 2 பேரும் அப்படியான்னு சொல்லி கேட்குறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். சுனிதா வில்லியம்ஸ் இப்போ போனாங்களே இதில் நம்ம ஸ்பேஸ்க்கு போய் மாட்டிக்கிட்டாங்களே, அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க நான் வந்து ஒரு ஏலியனை பார்த்தேன், என்னால் சேஸ் பண்ண முடியல அப்படின்னு இவர் சொன்னார். அவங்க கொடுத்தாங்களா என்னன்னு தெரியாது. அதே ஏலியன் நான் பார்த்தேன் ஹைதராபாத்ல அப்படின்னாரு. அப்போ நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம், நமக்கு எவ்வளோ வயசானா இந்த ஆள் நம்மளை வந்து பொய் சொல்கிறத நிப்பாட்டுவார், நம்மளை இன்னும் குழந்தைன்னே நினைச்சு போய் சொல்லிட்டு. ஸோ அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எல்லா டீம்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க தெரியுங்களா, ஒரு ஆவாஸ் காமிச்சிட்டு அந்த மாதிரி ஒருத்தர். விடிவி கணேஷ் அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் சிம்புக்கு தான் தெரியும். சிம்பு மூலமாக தான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது பெரிய பொய் தான் பேசினாரு. அது ஏதோ ஒரு சொன்னாரு, பயங்கரமான பொய் தான். அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் பொய் தான் பேசிட்டு இருக்காரு எங்க கூட. மதகத ராஜா, நான் விஷாலோட பண்ண எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேர் பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். விஷால் எது சொன்னாலும் பயங்கரமாக ரசித்து சிரித்து என்ஜாய் பண்ணுவார் போல். ஸோ மதகத ராஜா பண்ணும்போது நான் நிறைய ஓட்டியிருப்பேன், விஷாலை பயங்கரமாக ஓட்டியிருப்பேன். ஆனால் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சூப்பர் டார்லிங் நல்லா இருக்கு டார்லிங், இதை பண்ணு டார்லிங், அதை பண்ணு டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ நான் நம்பவே இல்லை. சுந்தர்சி சார் சொல்லும்போது எப்படி சார் இப்போ போய் ரிலீஸ் பண்ணுறீங்களே அப்படின்லாம் சொல்லி கேட்டேன். ஆனால் சுந்தர்சி சார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒருத்தர். அவர் ஒன்று பண்ணார்னா அதை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, இல்லை இது ஜெயிக்கணும்னா அது ரொம்ப சொல்லி அடிப்பார் அவர். ஸோ அந்த மாதிரி அவரை எடுத்து திருப்பி அதை கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி அதை அவரே எடுத்து செலவு பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சு காமிச்சார். அவர் முக்கிய காரணம். ஸோ இதில் எங்கள் 2 பேர் பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்ததுனால ரொம்ப யதார்த்தமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சூப்பர், லவ்லி. நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து ஒரு டயலாக் ஒன்று வரும், அரசியலுக்கு வரக்கூடிய எல்லா தகுதியும் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய் சார் கிட்ட. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆகிட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது ப்ரிவியூ வரும்போது விஜய் சாரும் வந்தாங்க, நானும் போனேன். அப்புறம் நான் கேட்டேன், என்னென்ன ரொம்ப தள்ளி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது, எல்லாம் உன்னால தான் அப்படின்னாரு. என்னால் என்னன்னு கேட்டேன். ஒரு டைலாக் ஒன்று சொல்லி ஞாபகம் இருக்கா, என்ன டைலாக் அப்படின்னா, அரசியலுக்கு வர எல்லா தகுதியும் உனக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னி, அது நீ போகிறப்பக்குள்ள போட்டு போயிட்ட, அது அங்கங்கே பற்றிட்டு வெடியுது அப்படின்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் அரசியலுக்கு சம்மந்தப்படுத்தி பேசின டைலாக் என் டைலாக் தான். எங்கேயோ மேனிஃபெஸ்ட் ஆமாம், அந்த டைலாக் தான் அது.